ஸோ ரொம்ப நாள் ஆச்சுங்க நான் இந்த மாதிரி வீடியோ போட்டு. ஏன்னா ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குங்க ஒர்க்கு. அதே மாதிரி ஐபிஓ நிறைய இருக்குது. பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 2 வீக்ஸில் 12 ஐபி வருதுன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ ஐபி வீடியோ போகிறதுக்கு எனக்கு டைம் இல்லைங்க. ஸோ ஆல்ரெடி நான் 2 வீடியோ போட்டிருக்கேன், 2 வீடியோ ரெடி ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு போஸ்ட் பண்ணிடுறேங்க. ஸோ ஐபி வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அந்த கம்பெனியை பற்றி. ஸோ இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் போயிடலாம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா 112 பாயிண்ட் மார்க்கெட் வந்து அடி வந்திருக்குங்க, கிட்டத்தட்ட 0.46%. பட் எஃப்ஐடிஏ 2 வாங்கியிருக்காங்க, அந்த டேட்டா நான் காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேட்டர்ன் போயிட்டு இருக்கு பாருங்களேன். 24,400 அப்படிங்கிறது நல்ல சப்போர்ட்டு, கிட்டத்தட்ட அதில் வந்து நிற்குது. ஸோ பெருசாக ஒன்றும் இறங்கல. பட் இன்னைக்கு வந்து நமக்கு வந்து எக்ஸ்பைரி டே, அதனால இந்த மாதிரி கீழே இறங்கியிருக்கும். பட் மோஸ்ட்லி என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஓகே, ஒரு நல்ல நியூட்ரலாக தாங்க இருக்குது. பெருசாகவும் இறங்கல, இன்னைக்கு இறங்கின மாதிரி இருக்கும். பட் நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு ஏறுனான்னு தோணுது, பார்க்கலாம். அண்ட் எஃப்ஐ டேட்டா பாருங்க. எஃப்ஐ வந்து 258 கோடிக்கு வாங்கியிருக்காங்க, டிஏ 24 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப கம்மி தான், பட் ஸ்டில் ஓகே தாங்க. பாசிட்டிவ் இருக்கிற வரைக்கும் நம்ம அதை வந்து நல்ல விதமாக எடுத்துக்கலாம். ஸோ பட் இன்னைக்கு நிஃப்டி 50 சென்செக்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ அந்த சிஏஎஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே ரெண்டுமே டிஃப்ரெண்டாக இருந்துச்சு நம்ம பார்த்தோம். பட் இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 வந்து -0.46% அண்ட் பிஎஸ்சி சென்செக்ஸ் வந்து -0.49%. ஸோ கரெக்டாக மார்க்கெட் வந்துருச்சுங்க, ஓரளவுக்கு சூப்பராக போயிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்கணும். சார் அதிகமாக பாசிட்டிவ் பண்ண செக்டார் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் அண்ட் டெக்னாலஜி, அண்ட் நிறைய அடிச்சு விட்டது வந்து சிமெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார் தாங்க. ஸோ இன்னைக்கு டாப் கெயின் பாருங்க, சென்னை பெட்ரோல், ஃபினோலெக்ஸ் கேபிள், எம்ஆர்பிஆர், கிளாண்ட் அண்ட் அமர்ராஜன் மொபிலிட்டி. ஸோ எல்லாமே ரிசல்ட் தாங்க, ரிசல்ட் சூப்பர். அமர்ராஜனும் நல்ல ரிசல்ட், அதனால ஏற்றிருக்காங்க. டாப் லூசர் பாருங்க, திருவேணி டர்பைன், அப்புறம் கேஇசி, அப்புறம் பலராம் சினி, அப்புறம் ஏபிஎஃப்ஆர்எல், அப்புறம் ஏசிங்க. இதுல நிறைய ஸ்டாக் ரிசல்ட் தான் அடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம ரொம்ப நாள் ஆச்சுங்க ஒரு கோட் ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணி. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு கோட் ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். ஸோ வாரன் பஃபெட் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த கூட எனக்கு பிடிச்சிருந்துங்க. ஸோ வி நெவர் பை சம்திங் வித் எ ப்ரைஸ் டேக் இன் மைண்ட். ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் வாங்கும்போது எந்த ஒரு ஸ்டாக்குமே ப்ரைஸ் டேக்கை வந்து மனசு வச்சு நாங்கள் வாங்க போறதே இல்லை. அவர் தேடுறதுன்னா செட்டனிட்டி அப்படிங்கிறாரு. ஒரு பிஸ்னஸை பார்த்து இது வந்து காலப்போக்கில் அதிகமான கேஷ் உற்பத்தி பண்ணுமா அப்படிதான் நாங்கள் பார்க்குறோமே தவிர வேற எதுவுமே பார்க்கல. ஸோ இந்த கேள்விக்கு அது வந்து எஸ் அப்படின்னு பதில் சொல்லிட்டுனா நாங்கள் வந்து அதை வந்து வாங்கிடுவோம், வேற எந்த கொஸ்டினுமே கேட்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ இதான் அவர் சொல்றாரு. இதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் டார்கெட் விசஸ் பிசினஸ் குவாலிட்டி அப்படின்னு வச்சுப்போம். நீங்க வந்து பெரும்பாலும் நம்ம எப்படி வச்சிருப்போம், இன்னைக்கு இந்த ஸ்டாக் 100 ரூபாப்பா, எனக்கு ஒரு 4-5 வருஷம் கழிச்சு ஒரு 200 ரூபா போகும், 300 ரூபா போகும் அப்படின்னு நம்ம ஒரு மைண்ட்ல ஒரு கால்குலேஷன் வச்சு வாங்குவோம். அது முற்றிலும் தவறு அப்படின்னு அவர் சொல்றாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட அப்ரோச் என்ன இருக்குன்னா, ஸ்டாக் பிரைஸை வாங்காம அந்த ஸ்டாக்கை பத்தி பிசினஸ் தான் நம்ம வந்து யோசிக்கணும், பிசினஸ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படிங்கிறாரு. அப்புறம் செட்டினிட்டி முக்கியம். செட்டினிட்டினா நீங்க வந்து ஒரு கெஸ் பண்ணி ஒரு ஸ்டாக்கை வாங்க இது உயரும் அப்படின்னு வாங்குறத விட அதோட ஃப்ரேம் ஒர்க் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ நீங்க வந்து ஒரு ஏன் உயரும், அதுக்கான ரீசன் உங்ககிட்ட என்ன இருக்கு, யாராவது 4 பேர் சொல்லியிருக்காங்க, அந்த ஃபேக்டர் நீங்க செக் பண்றீங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அவர் பார்க்க சொல்றாரு. அதோட கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்கு, அதோட அது நல்லா ஜென்ரேட் பண்ணுது, இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தா நீங்க வாங்கணும் அப்படின்னு சொல்றாருங்க. அப்புறம் கேஷ் ஜென்ரேஷனே கீ ஃபில்டர் அப்படிங்கிற ஒரு நல்ல பிசினஸ் வந்து வருஷம் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து அதிகம் உருவாக்க வேணும், அதான் ஒரு நல்ல பிசினஸ் அப்படிங்கிறாரு. அதோட மோட்டு, அப்புறம் பிரைசிங் பவர், அப்புறம் சஸ்டைனபிள் டிமாண்ட், இதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் ஒரு நல்ல பிசினஸ் நான் வாங்குவேன் அப்படிங்கிறாரு. ஸோ அதையும் நீங்கள் பார்க்கணும். ஸோ ஒரு பிஸ்னஸ் இந்த மாதிரி நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் அது வந்து எஸ்ன்னு பதில் சொல்லிட்டுனா நீங்கள் அதுக்கப்புறம் வேற எந்த கேள்வியும் கேட்க வேணா, டேரெக்டாக நீங்கள் வந்து அதை வந்து வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிறாருங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ், ஒரு ஷேர் மார்க்கெட் நீங்கள் வாங்குறது நீண்ட காலமாக வச்சிருக்கிறது தான். அந்த அடிப்படையில் எக்கனாமிக்கை சரியாக புரிஞ்சுக்கிட்டு வாங்கணும் அப்படிதாங்க அவர் சொல்றாரு. ஸோ நீங்கள் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க நியூஸ் வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து கிட்டத்தட்ட எஃப்என்ஓவில் 9,600 கோடி வந்து இழந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான தகவல். இது வந்து லோக்சபாவில் அரசு சொன்ன பதிலுங்க, ஆகஸ்ட் 11 அன்னைக்கு. ஸோ 2025-26 வந்து 9.6 பில்லியன் வந்து மக்கள் இழந்திருக்காங்க. பட் இது போன வருஷத்தோட கம்மிங்க. போன வருஷம் 1.1 ட்ரில்லியன் இழந்திருந்தாங்க, இப்போ 9.6 பில்லியன் தான் இழந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸோ 2025 தனிநபரோட ட்ரேடோட நிகர இழப்பு வந்து 49% அதிகரிச்சுன்னு சொல்றாங்க. ஸோ 2024 விட அது அதிகம். 24 வந்து 74,812 கோடி, பட் 25 1,05,063 கோடிங்க. ஸோ 91% ட்ரேடர் வந்து எப்போதுமே மார்க்கெட்ல இந்த எஃப்என்ஓல வந்து இழந்துட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து ஆல்ரெடி செபி சொல்லிச்சு. அது எந்த மாற்றமும் இல்லை, இப்பவும் அது ஸ்டாண்டர்ட் தாங்க இருக்கு. அண்ட் அவங்க ட்ரேடிங் வால்யூம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க. ஏன்னா 10.7 மில்லியன் ட்ரேடர் இருந்தாங்க, இப்போ 96 லட்சமா வந்து குறைஞ்சிருக்காங்க. ஸோ ஒரு வகையை ட்ரேடர் குறைஞ்சிருக்காங்க நம்ம பார்க்கலாம். ஏன் பார்த்தீங்கன்னா இந்த செபி வந்து நிறைய கட்டுப்பாடு கொண்டு வந்தாங்க பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து வீக்லி எக்ஸ்பயர் வந்து 1-2 வந்து குறைச்சிட்டாங்க டெய்லி இருந்ததை. அப்புறம் லாட் சைஸை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இதனால ட்ரேடர் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. இப்போ கூட பாருங்க சிஏஎஸ் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்மளை வந்து ஸ்பெகுலேஷன் நிறைய பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய ஸ்டெப் எடுக்கிறாங்க. அதனால தாங்க இந்த வந்திருக்கு. ஸோ அவங்க சிம்பிளா சொல்றது இதுதாங்க, எஃப்என்ஓ ட்ரேடிங்ல வந்து 9 ஒருத்தர் தாங்க லாபம் சம்பாதிக்கிறது, மற்ற எல்லாமே தோத்து போறீங்க அப்படிங்கிறாங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்லாம்
உங்களுக்கு தெரிஞ்சா பண்ணணுங்க. நமக்கு அதில் வந்து நிறைய லேர்ன் பண்ணிட்டு பண்ணணும். நீங்கள் பெரிய இன்ஸ்டியூட் வச்சு லட்சக்கணக்கான பணம் செலவு பண்ணி தான் ட்ரேடிங் பண்ணாங்க பெரிய பெரிய புரோக்கர்ஸ் எல்லாமே. ஸோ நம்மகிட்ட அவ்வளோ எஜுகேஷன் நம்மகிட்ட இல்லை. ஸோ நம்ம அதெல்லாம் இல்லாமல் போய் ஒரு ட்ரேடிங்கில் மாட்டிக்க கூடாதுங்க. நமக்கு எது வருமோ அதை ப்ராப்பராக பண்ணிட்டு போகிறது பெஸ்ட்டு. இந்த சந்தையில் பணத்தை ஈஸியாக இழந்துடலாம். ஆனால் அதை வந்து பெருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ பி கேர்ஃபுல் தட்டுங்க. ஸோ அதோட தான் நீங்கள் நம்ம இது வந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ அது வாரன் பஃபெட் சொன்னதுக்கும் இதுக்கும் நல்லாவே இருக்கும். ரெண்டுமே நீங்கள் வந்து நினைச்சு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சீமென்ஸ் எனர்ஜியோட ரிசல்ட் வந்திருக்குங்க. ஒரு நல்ல ரிசல்ட் தாங்க. கிட்டத்தட்ட போன வருஷம் பார்த்தீங்கன்னா 4108 கோடி, இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 4714 கோடிங்க, 14% வளர்ந்துருக்கு. ரெவன்யூ நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா -18% தாங்க. போன முறை 422 கோடி, இப்போ வந்து 343 கோடி. அப்புறம் நியூ ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு வந்து பேசிக்காக நெட் ப்ராஃபிட் குறைஞ்ச மாதிரி தான் காட்டும். பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, போன வருஷம் வந்து அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் வித்தாங்க, லோ வோல்டேஜ் மோட்டார். அதனாலே கிட்டத்தட்ட 2000 மேலே அவனுக்கு பணம் கிடைச்சிச்சு. ஸோ அந்த ஒன் டைம் கெயினை குறைச்சி பார்த்தீங்கன்னா இந்த முறை பாசிட்டிவாக இருக்கும். அதுதான் அவங்க ரெவன்யூ வந்து 15% அதிகமாக இருக்குன்னு காட்டுறாங்க. ஸோ ஒரு நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்கு. என்ன பொறுத்த சீமென்ஸ் எனர்ஜி சூப்பர் கம்பெனி. பட் இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைங்க. ஆப்பர்ச்சுனிட்டி தான் கண்டிப்பாக தான் சார் இந்த கம்பெனி வந்து பை பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்ஃபோ எஜோட ரிசல்ட்டுங்க. சூப்பர் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேர் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 7%, 6.7% உயர்ந்திருக்குங்க. ஒரு நல்லபடியான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. சூப்பருங்க. ஸோ ஸ்டாண்டர்ட்ல வந்து நெட் ப்ராஃபிட் வந்து 246 கோடிங்க. பட் இது இயர் இயர்ல -5.4%. பட் குவார்டர் 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி தான் கன்சாலிடேட்டடும் 246 கோடி, 22 கோடி வந்து ஒன் டைம் லாஸ் இருக்குங்க. அதை வெயிட் பண்ணிட்டாங்க. இது ஒரு நல்ல ரிசல்ட் தான் சொல்றாங்க. இன்னைக்கு மட்டும் பாருங்க ஷேர் பயங்கரமா எதிர்க்கு. ஸோ இதை பத்தி நம்ம ஒரு தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இவங்களோட செக்மெண்ட்ல என்ன எல்லாமே சூப்பரா போட்டிருக்கோம். யாருக்காவது வேணும் அந்த வீடியோ தேடி பிடிச்சி பாருங்க. இருக்கும் இன்ஃபோ எட்ஜ் பத்தி ஒரு நல்ல கம்பெனிங்க. அகைன் இது வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி 1225 இருந்துச்சுங்க. இன்னைக்கு 1360ங்க. கிட்டத்தட்ட பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 10% ஏறி இருக்குங்க. ஒரு நல்ல கம்பெனி தாங்க. ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் இதையும் வாங்கலாம். நெக்ஸ்ட் ஹிந்துஸ்தான் காப்பரோட ரிசல்ட்டுங்க. சூப்பர் ரிசல்ட்டுங்க. பேட் வந்து 163% இயர் என்ன ஜம்ப் ஆயிருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, ரெவன்யூ 81%, பேட் 163%, எபிட்டா 139%ங்க. அப்புறம் எபிட்டா மார்ஜின் வந்து 13% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 13 PP பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ காப்பர் ரேட் வந்து லாஸ்ட் 3 months 5% இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. ஸோ அது இந்த ரெவன்யூக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்டா இருக்கு. அப்புறம் ஷேர் வந்து இன்னைக்கு மட்டுமே 3% இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. ஸோ 552 ரூபா போயிருக்கு. ரிசல்ட்டுக்கு முன்னாடி 495 ரூபா தாங்க இருந்துச்சு. ஸோ இப்போ 550 ரூபா பாருங்க, கிட்டத்தட்ட 10% இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. ஸோ பார்க்கணும். இந்த மாதிரி பிஎஸ்சி கம்பெனி இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கொடுத்துலாம் பெரிய விஷயம். ஸோ காப்பர் பயங்கரமான டிமாண்ட்ல இருக்குங்க. ஸோ நம்ம கம்யூனிட்டி ஓடுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டாக்கை பிடிக்க நல்ல விஷயம் தான். பட் இப்போ ஆல் டைம் ஹைல இருக்கு. இப்போ பிடிக்கும் ரிஸ்க் தான். ஸோ இப்போ ஹைல தாங்க இருக்கு. ஸோ இப்போ பிடிக்க ரிஸ்க் மேபி நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா இதை பிடிக்கலாங்க. நெக்ஸ்ட் ஸ்கை கோல்டு ரிசல்ட்டுங்க. சூப்பர் ரிசல்ட்டுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து 77% உயர்ந்திருக்கு இயர் அண்ட் இயர்ல. பேட் 140%, எபிட்டா 119%, எபிட்டா மார்ஜின் 148 பேஸ் பாயிண்ட்ல வந்து உயர்ந்திருக்குங்க. 6.3ல இருக்குங்க. 7.8ல இருக்குங்க எபிட்டா மார்ஜின். சூப்பரா இருக்குங்க. இந்த ஷேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷேர். நான் கொஞ்சமாக தான் குவான்டிட்டி வச்சிருக்கேன். பட் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி 670-80 இருந்துச்சு. இப்போ 790ங்க. கிட்டத்தட்ட 100 ரூபா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அண்ட் கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹை நெருங்கிருச்சுங்க. ஸோ சூப்பர் ஸ்டாக்ங்க. அண்ட் அகெயின் இதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆல் டைம் ஹைல இருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு குறைஞ்சிச்சுன்னா வாங்கலாங்க. இது ஒரு B2B செக்மெண்ட், அதையும் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. ஸோ இதாங்க இன்னைக்கு ஸ்டாக் ரிலேட்டட் நம்ம பார்க்குற இன்ஃபர்மேஷன். ஸோ அதுக்கப்புறம் நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NSE அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட மேஜரான இண்டெக்ஸில் என்னென்ன சேஞ்ச் நடக்கு அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த இதில் நான் ஷோ பண்ணிடுறேன். இதை வந்து வீடியோவில் அட்டாச் பண்ணுறாங்க. வேணுங்கிறவங்க வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, நிஃப்டி 50 வந்து ஒரே ஒரு இது வந்து வெளியே போகுது, ஒரு ஸ்டாக் உள்ள வருது. ஸோ விப்ரோ வெளியே போயிட்டு BSE வந்து உள்ள வருதுங்க. அண்ட் நிஃப்டி 500ல 27 ஸ்டாக் வெளியே போயிட்டு 27 ஸ்டாக் உள்ள வருது. நிஃப்டி 100ல 5 ஸ்டாக் வெளியே போயிட்டு 5 ஸ்டாக் உள்ள வருது. ஸோ உள்ள வர கம்பெனி BSE, ஹிட்டாச்சி, பாலிகேப், வேதாந்தா அலுமினியம் அண்ட் வோடஃபோன் ஐடியா. வெளியே போகிறது இந்தியன் ஹோட்டல், லோதா, ரெக்கு, ஸ்ரீ சிமெண்ட் அண்ட் யூனிட் ஸ்பிரிட்டுங்க. அண்ட் நெக்ஸ்ட் நிஃப்டி மிட் கேப் 150ல 13 கம்பெனி வெளியே போயிட்டு 13 கம்பெனி உள்ள வருது. அதே மாதிரி ஸ்மால் கேப் 250ல 33 கம்பெனி வெளியே போயிட்டு 33 கம்பெனி உள்ள வருது. நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல 5 கம்பெனி வெளியே போயிட்டு 5 கம்பெனி உள்ள வருதுங்க. உள்ள வர கம்பெனி வந்து ஹிட்டாச்சி எனர்ஜி, பாலிகேப், வேதாந்தா அலுமினியம், வோடஃபோன், விப்ரோ. அதே ஸ்டாக்ஸ் தான் மறுபடியும் நிஃப்டி 50 வருது. அண்ட் நிஃப்டி நெக்ஸ்ட் 100ல பார்த்தீங்கன்னா 20 கம்பெனிங்க வெளியே போயிட்டு உள்ள வருது, அதாவது ரீப்ளேஸ் ஆகுது. அண்ட் நிஃப்டி இந்தியா FPI 150ல வந்து 5 கம்பெனி ரீப்ளேஸ் ஆகுதுங்க. ஸோ உள்ள வர கம்பெனி பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட், பயோகான், ஹிட்டாச்சி எனர்ஜி, லக்ஷ்மி லென்ஸ்கார்ட் சொல்யூஷன், வேதாந்தா அலுமினியம் மெட்டலுங்க. அண்ட் நிஃப்டி மிட் கேப் செலக்ட்ல வந்து 4 கம்பெனி ரீப்ளேஸ் பண்ணுது. ஸோ ரீப்ளேஸ் பண்ணுறதுல எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க், GE வெனோரா, TD இந்தியா, அப்புறம் இந்தியன் ஹோட்டல், அப்புறம்
எம்சிஎக்ஸுங்க. ஸோ இது எல்லாமே சூப்பராக வந்து உள்ளே வருதுங்க. நிஃப்டி 200 7 கம்பெனி ரீப்ளேஸ் ஆகுது. நிஃப்டி 250 9 கம்பெனி ரீப்ளேஸ் ஆகுது. நிஃப்டி 4 கேப் ஸ்மால் கேப் 400 31 கம்பெனி ரீப்ளேஸ் ஆகுதுங்க. அது மாதிரி நிஃப்டி மிட் கேப் 50 வந்து 8 கம்பெனி ரீப்ளேஸ் ஆகுது. 100 வந்து 10 கம்பெனி, ஸ்மால் கேப் 50 11 கம்பெனி, அண்ட் நிஃப்டி மைக்ரோ கேப் 250 59 கம்பெனி வந்து உள்ள வருது, வெளியே போகுது. டோட்டல் மார்க்கெட்ல 53 கம்பெனிங்க. 500 57 கம்பெனி இது வரைக்கும் நடந்தது. இப்போ வந்து தீமெட்டிக்கா பார்க்கலாம். ஸோ நிஃப்டி ஆட்டோவில் வந்து எக்ஸைட் இண்டஸ்ட்ரி வந்து வெளியே போகுது, ஹூண்டாய் வந்து உள்ள வருதுங்க. அண்ட் நிஃப்டி கேபிட்டல் குட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபினோலெக்ஸ், அப்புறம் வந்து பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ் வெளியே போகுது. அண்ட் கிரின்வெல், நார்டன், அதுக்கப்புறம் எம்டா டெக்னாலஜி வந்து உள்ள வருதுங்க. நிஃப்டி கெமிக்கல் வந்து பேயர் கிராப் சயின்ஸ் வந்து வெளியே எடுக்கிறாங்க. அண்ட் ஜூப்ளியன் இன்க்ரீவியா லிமிடெட் வந்து உள்ள சேர்க்கிறாங்க. நிஃப்டி கமர்ஷியல் அண்ட் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ்ல பார்த்தீங்கன்னா உள்ள வருது பார்த்தீங்கன்னா சிஎம்பிடி வருது, அப்புறம் வந்து நாலேஜ் மரைன் அண்ட் இன்ஜினியரிங் வருது, அந்த ஷேடோ ஃபாக்ஸ் டெக்னாலஜி வருது, அப்புறம் 3G ஷிப்பிங் குளோபல் வருதுங்க. இதெல்லாம் உள்ள வருது. நிஃப்டி கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரே ஒரு கம்பெனிங்க, இந்த சைக்கிள் இந்தியா வந்து உள்ள வருது. நிஃப்டி கன்சியூமர் டியூரபிள் ஒரு கம்பெனி உள்ளதான் எடுக்கிறாங்க, தங்கமேல் ஜுவல்லரி, வேற எதுவும் வெளியே கொண்டு போகல. அண்ட் கன்சியூமர் சர்வீஸ்ல பாத்தீங்கன்னா நான் 3 கம்பெனி வெளியே போகுது, எதையும் உள்ள எடுக்கல. எஃப்எம்சிஜில எம்ஆமி வெளியே போகுதுங்க. அதுக்கப்புறம் கோத்ரே ஃபிளிப்பர் வந்து உள்ள வருது. ஸோ நிஃப்டி ஹெல்த் கேர்ல வந்து பிரமல் ஃபார்மா, அப்புறம் வந்து சைனஜன் இன்டர்நேஷனல் வெளியே எடுக்கிறாங்க. குளோபல் ஃபார்மா, அதுக்கப்புறம் கிம்ஸ், இது ரெண்டு உள்ள சேர்க்கிறாங்க. நிஃப்டி 500 ஹெல்த்ல வந்து ஒரே ஒரு கம்பெனி தான் உள்ள சேர்க்கிறாங்க, ராபின் கான் ரிசர்ச் லிமிடெட். அதே மாதிரி நிஃப்டி ஹாஸ்பிட்டல் எதுவுமே உள்ள போறல, 2 வெளியே போகுது, டாக்டர் அகர்வாலும் ஜூபிட்டர் லைஃப் லைன் ஹெல்த்தும் வெளியே போகுதுங்க. அப்புறம் நிஃப்டி இன்சூரன்ஸ்ல டிஜிட் வந்து வெளியே போகுதுங்க, அது நம்ம கொஞ்சம் நோட் பண்ணும், பட் எதையும் இன்க்ளூட் பண்ணல. நிஃப்டி மீடியாவில் வந்து ஹேத்வே கேபிள் வந்து வெளியே போகுது, எம்பிஎஸ் லிமிடெட் உள்ள போகுது, மெட்டல்ல வெல்ஸ்பன் கார்ப் வெளியே போகுது, வேதாந்தா லிமிடெட் உள்ள வருது. அண்ட் என்பிஎஃப்ஸ் 2 கம்பெனி உள்ள தான் சேர்க்குறாங்க, ஒன்று வந்து நார்த் நார்த் கேபிட்டல், இன்னொன்று வந்து பைசாலோ டிஜிட்டல். அப்புறம் என்பிஎஃப்ஸில் 2 அப்புறம் வந்து பவர்ல 2 கம்பெனி உள்ள சேர்க்குறாங்க, கிளீன் மேக்ஸ் என்விரோ, அப்புறம் வேதாந்தா பவரை வந்து உள்ள சேர்க்குறாங்க. நிஃப்டி ரீட்டைல வந்து 2 கம்பெனி வெளியே தான் போகுது, டெலிகாம்ல வந்து ஒரு கம்பெனி வெளியே தான் போகுதுங்க. அப்புறம் நிஃப்டி மிட் ஸ்மால் ஃபினான்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட 3 கம்பெனிங்க. ஸோ பிஎஸ்சி, ஹட்கோ, அப்புறம் வந்து ஆர்பிஎல் பேங்க் வெளியே போகுது. மோத்திலாலா ஓஸ்வாலா ஃபினான்ஸ் சர்வீஸ், நிப்பான், ஏஎம்சி, அதுக்கப்புறம் ரெக்க உள்ள வருதுங்க. அப்புறம் நிஃப்டி ஸ்மால் கேப் ஹெல்த் கேர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷர் வந்து வெளியே போகுது, அப்புறம் ஆந்தம் பயோ சயின்ஸ் உள்ள வருது. அப்புறம் ஐடியில் மிட் கேப் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா சொனாட்டாவும் வோடாஃபோனும் வெளியே போயிட்டு இன்வெஸ்டர் நாலேஜ், ஐகேஎஸும் நெட்வொர்க்கும் உள்ள வருதுங்க. ஸோ இதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிஃப்டி கமோடிட்டியில் பிஐ வெளியே போயிட்டு வேதாந்தா உள்ள வருது. அப்புறம் கோர் ஹவுசிங்ல வந்து ஏசிசி வெளியே போயிட்டு எல்ஜி எலக்ட்ரானிக் உள்ள வருது. எனர்ஜியில் வந்து எஸ்ஜேவினி வெளியே போகுதுங்க, டிடி பவர் சிஸ்டம் உள்ள வருது. ஹவுசிங்ல ரயில் விகாஸ் வெளியே போயிட்டு கரூர் வைசியா பேங்க் உள்ள வருது, பாசிட்டிவ் தான் அந்த பேங்க்கு. அப்புறம் நிஃப்டி இந்தியா டிஜிட்ல வந்து சி இன்ஃபோ சிஸ்டம், லேட்டன் வியூ, நியூ ஜென், அப்புறம் சொனாட்டா வெளியே போயிட்டு பிளாக் பாக்ஸ் வருது, நல்ல கம்பெனி தான். அப்புறம் ஃப்ராக்சரல் அனலிஸ்ட், அப்புறம் வந்து ஸ்டெர்லைட் டெக்னாலஜிலாம் உள்ள வருதுங்க, சூப்பர் கம்பெனி. ஆனால் எல்லாமே நல்லா ஓர் வெல்டர் கம்பெனி தான் உள்ள வருது. அப்புறம் நிஃப்டி இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ப்ளூ டாட், ரைட்ஸ், அப்புறம் சிக்னேச்சர் குளோபல், டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் ரெக்டிஃபையர் வெளியே போயிட்டு ஆசாத் இன்ஜினியரிங், ஸ்டெர்லைட் டெக்னாலஜி, டிடி பவர், வேதாந்தா பவர், சூப்பர். ஆசாத் இன்ஜினியரிங்லாம் நல்ல பாசிட்டிவ் எல்லாம் உள்ள வருது. அண்ட் நிஃப்டி இந்தியா இன்டர்நெட்ல வந்து எதுவுமே உள்ள வரல, 3 கம்பெனி வெளியே தான் தள்ளுறாங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்தியா மேனுஃபேக்சரிங்ல 3 கம்பெனி வெளியே போயிட்டு 4 உள்ள வருது. அப்புறம் நியூ ஏஜ் கான்செப்ஷன்ல 4 வந்து ரீப்ளேஸ் ஆகுதுங்க, ஆதித்யா பிர்லா சன் லைஃப், மீசோ, பைன் லேப் அண்ட் ஃப்ரைம் ஃபோக்கஸ்லாம் உள்ள வருது. அப்புறம் இந்தியா டூரிசம் வந்து எதுவுமே உள்ள வரல, 4 வெளியே தான் தள்ளுறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல 2 உள்ள வருது, அதானி பவர், ஜீவன் ஒரு டெலி சிஸ்டம். நிஃப்டி எம்என்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 உள்ள வருதுங்க, எல்ஜி எலக்ட்ரா அண்ட் வேதாந்தா அலுமினியம் லிமிடெட் உள்ள வருது. மொபிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி வந்து உள்ள வருதுங்க. நான் சைக்கிள் கன்சியூமர்ல வந்து லென்ஸ்கார்ட்டும் வோடாஃபோன் உள்ள வருது. அப்புறம் நிஃப்டி பிஎஸ்சியில் வந்து நேஷனல் அலுமினியம், அப்புறம் வந்து ஸ்டீல் அத்தாரிட்டி வந்து உள்ள வருதுங்க. அந்த ரூரல்ல பார்த்தீங்கன்னா ஏத்தர் எனர்ஜி, டாடா கேபிட்டல் உள்ள வருது. ஸோ இதில் உள்ள வர கம்பெனினா பெரிய பெரிய பாசிட்டிவ்ங்க, வெளியே போகிறதுல கொஞ்சம் நெகட்டிவ், ஒரு ஸ்லைட்லி நெகட்டிவ் தான் இருக்க போகுது. ஸோ இந்த கம்பெனி நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா பாருங்க. அண்ட் இந்த கம்பெனி நீங்கள் ஸ்டடி பண்ண கூட நல்ல கம்பெனி சூஸ் பண்ணலாங்க உங்களோட போர்ட்ஃபோலியோவுக்கு. ஸோ இதான் மக்களே, நான் வந்து இப்போ தொடர்ந்து நிறைய ஐபி வரதுனால என்ன இந்த வீடியோ டெய்லி போகிற மாதிரி தெரியல, முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி போடுறேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம்.